டெக்டோனிக் தட்டுகளின் நகர்வால் பூமியின் மேற்பரப்பில் உருவாகும் ஒரு பெரிய பிளவு என்ற புவியியல் அம்சம் எது? ஏ. ஒரு பிளவு பள்ளத்தாக்கு, a rift valley. பி. ஒரு நதி டெல்டா. சி. ஒரு மலைத்தொடர். டி. ஒரு எரிமலை பள்ளம். சரியான பதில் ஏ. ஒரு பிளவு பள்ளத்தாக்கு, a rift valley. 8. சரியான விடை ஏ. ஒரு பிளவு பள்ளத்தாக்கு, a rift valley. டெக்டோனிக் தட்டுகள் ஒன்றையொன்று விட்டு விலகிச் செல்லும்போது டைவர்ஜென்ட் பவுண்டரி, அவற்றுக்கிடையே உள்ள நிலப்பகுதி கீழே இறங்குவதால் பிளவு பள்ளத்தாக்கு உருவாகிறது. குறிப்பிடப்பட்டுள்ள வானிலை சிதைவு வகைகளில் பின்வருவது எது? ஏ. வளிமண்டல. பி. வான்வெளி. சி. உயிரியல், பயாலஜிக்கல். டி. புவியியல். சரியான பதில் சி. உயிரியல், பயாலஜிக்கல். 6. உயிரியல் சிதைவு என்பது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களால் பாறைகள் உடைக்கப்படும் செயல்முறையாகும். உதாரணமாக, மரங்களின் வேர்கள் பாறை இடுக்குகளில் வளர்ந்து அவற்றை உடைக்கின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த குறிப்பிட்ட நேரத்தில் தரவை சேகரிக்கிறது? ஏ. ஒரு காலண்டர் ஆண்டில், ஓவர் அ கேலண்டர் இயர். பி. தொடர்ச்சியாக, கண்டினியூஸ்லி. சி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அட் அ ஸ்பெசிபிக் டைம். டி. ஒரு தசாப்தத்தில், ஓவர் அ டெக்கேட். சரியான பதில் சி. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அட் அ ஸ்பெசிபிக் டைம். 1. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட தேதியில் அல்லது நேரத்தில் ஒரு நாட்டின் மக்கள் தொகையை துல்லியமாக கணக்கிடும் முறையாகும். பின்வருவனவற்றில் தென் அமெரிக்காவில் காணப்படும் முக்கிய இனங்களில் ஒன்றாக கருதப்படுவது எது? ஏ. ஆசியர். பி. ஐரோப்பியர். சி. பாலினேசியர். டி. பழங்குடியினர். சரியான பதில் பி. ஐரோப்பியர். சரியான விடை ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளின் குடியேற்றங்கள் காரணமாக ஐரோப்பியர்கள் தென் அமெரிக்காவின் முக்கிய இனங்களில் ஒன்றாக உள்ளனர். அர்ஜென்டினா மற்றும் உருகுவே போன்ற நாடுகளில் இவர்களின் எண்ணிக்கை அதிகம். இந்தியாவில் தபால் சேவை பொதுமக்களுக்கு எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஏ. 1975. பி. 1852. சி. 1947. டி. 1837. சரியான பதில் டி. 1837. 2. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்தியாவில் 1837ஆம் ஆண்டு தபால் அலுவலகச் சட்டம் இயற்றப்பட்டு தபால் சேவைகள் முதலில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டன. பின்னர் 1854ஆம் ஆண்டு டல்ஹவுசி பிரபுவின் காலத்தில் நவீன தபால் முறை முறைப்படுத்தப்பட்டது. வரைபடங்களை வகைப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை எது? ஏ. வரைபடத்தின் நோக்கம். பி. காகிதத்தின் வகை. சி. பயன்படுத்தப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை. டி. வரைபடத்தின் அளவு. சரியான பதில் ஏ. வரைபடத்தின் நோக்கம். 6. வரைபடங்கள் அவற்றின் நோக்கம் அல்லது கருப்பொருளின் அடிப்படையில் எஹுகா, அரசியல், இயற்கை அமைப்பு, காலநிலை வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட தகவலை, மழைப்பொழிவு அல்லது மக்கள் தொகை விளக்குவதே இத்தகைய வரைபடங்களின் முதன்மை நோக்கமாகும். இந்தியா உலகின் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஏ. 2.4%. 2.4%. பி. 17.5%. 17.5%. சி. 6%. 6%. டி. 15%. 15%. சரியான பதில் ஏ. 2.4%. 2.4%. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்தியா உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் இது உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பி. 17.5% என்பது இந்தியாவின் மக்கள் தொகை பங்களிப்பு, நிலப்பரப்பு அல்ல. குறைந்த அழுத்த மண்டலங்களுடன் தொடர்புடைய வானிலை நிலைமைகள் யாவை? ஏ. தெளிவான மற்றும் அமைதியான வானிலை. பி. எதிர் சூறாவளிகள் மற்றும் அமைதியான நிலைமைகள். சி. தெளிவான வானம் மற்றும் காற்று இல்லை. டி. மேகமூட்டம், காற்று மற்றும் மழை பொழிவு. சரியான பதில் டி. மேகமூட்டம், காற்று மற்றும் மழை பொழிவு. 2. சரியான விடை
தி சோகஸ்மேலி குறைந்த அழுத்த மண்டலங்களில் காற்று மேல்நோக்கி எழுவதால் மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவு மற்றும் சீரற்ற வானிலை ஏற்படுகிறது. இது பொதுவாக புயல் மற்றும் சூறாவளி உருவாவதற்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. பழமலைத் தொடரில் உள்ள எந்த மலைச் சிகரம் 1486 மீட்டர் உயரத்துடன் பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. ஊர்கமலை உர்கம்லாய், பி. குட்டிராயன், சி. பழமலை, டி. முகநூர். சரியான பதில் ஏ. ஊர்கமலை உர்கம்லாய். சரியான விடை சேலம் மாவட்டத்தில் உள்ள பழமலைத் தொடரின் மிக உயர்ந்த சிகரம் ஊர்கமலை ஆகும். இதன் உயரம் 1486 மீட்டர். இது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. தவறான விடைகள் பி. குட்டிராயன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைச் சிகரம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? ஏ. அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல் பிரதேஷ், பி. உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ், சி. மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா, டி. பீகார் பிஹார். சரியான பதில் ஏ. அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல் பிரதேஷ். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அருணாச்சல பிரதேசம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற மிக குறைந்த அடர்த்தியைக் கொண்டுள்ளது. இதன் மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் அடர்ந்த காடுகளே இதற்கு காரணம். கூகிள் மேப்ஸ் போன்ற அமைப்புகளுக்கு முக்கிய மூலப்பொருள் எது என்று கருதப்படுகிறது? ஏ. நேரம், பி. வேகம், சி. இருப்பிடம் லொகேஷன், டி. செயற்கைக்கோள். சரியான பதில் சி. இருப்பிடம் லொகேஷன். சரியான விடை சி. சோகஸ்மேலி கூகிள் மேப்ஸ் போன்ற அமைப்புகள் புவியியல் தகவல் அமைப்பு GIS மற்றும் உலகளாவிய இடமறிதல் அமைப்பு GPS மூலம் செயல்படுகின்றன. இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை போன்ற இருப்பிடத் தரவுகளே அடிப்படை தேவையாகும். லானோ புல்வெளிகள் எந்த நாடுகளில் காணப்படுகின்றன? ஏ. ஈக்வடார், கயானா, சுரினாம், பி. சிலி, பொலிவியா, பெரு, சி. வெனிசுலா, பிரேசில், கொலம்பியா, டி. அர்ஜென்டினா, உருகுவே, பராகுவே. சரியான பதில் சி. வெனிசுலா, பிரேசில், கொலம்பியா. 3. லானோ லானோஸ் என்பது தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் ஓரினாகோ நதிப்படுகையில் காணப்படும் வெப்பமண்டல புல்வெளியாகும். இது முக்கியமாக வெனிசுலா மற்றும் கொலம்பியா நாடுகளிலும் பிரேசிலின் சில பகுதிகளிலும் பரவியுள்ளது. நகர்ப்புறங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்புடன் நேரடியாக தொடர்புடைய சுற்றுச்சூழல் பிரச்சினை எது? ஏ. தண்ணீர் பற்றாக்குறை வாட்டர் ஸ்கேர்சிட்டி, பி. காடழிப்பு டிஃபாரஸ்டேஷன், சி. காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷன், டி. மண் அரிப்பு சால் எரோஷன். சரியான பதில் சி. காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷன். வாகனங்கள் வெளியிடும் கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் நகர்ப்புற காற்றை தரம் குறைக்கின்றன. இது சுவாசக் கோளாறுகள் மற்றும் புகைமூட்டத்திற்கு நேரடி காரணமாகிறது. ஒரு துணை நகரத்தின் இருப்பிடத்தை எந்த பண்பு வரையறுக்கிறது? ஏ. கிராமப்புற விவசாய பகுதிகளின் மையத்தில், பி. தொழில்துறை மண்டலங்களுக்கு அருகில் மட்டுமே, சி. ஒரு பெரிய நகரத்தின் மைய பகுதிக்குள், டி. ஒரு பெரிய நகரத்தின் எல்லைகளுக்கு அப்பால். சரியான பதில் டி. ஒரு பெரிய நகரத்தின் எல்லைகளுக்கு அப்பால். சரியான விடை டி. சோகஸ்மேலி ஒரு பெரிய நகரத்தின் எல்லைகளுக்கு அப்பால் அமைந்துள்ள சிறிய நகரங்களே துணை நகரங்கள் சாட்டலைட் டவுன்ஸ் எனப்படுகின்றன. இவை பெரிய நகரத்தை சார்ந்திருந்தாலும் தமக்கென தனித்துவமான நிர்வாக அமைப்பையும் வசதிகளையும் கொண்டிருக்கும். கடல் மட்டத்தில் நிலையான காற்று அழுத்தம் என்ன? ஏ. 1013.25 மீட்டர், பி. 2026.5 MB, சி. 500 MB, டி. ஒரு சதுர செயுமைக்கு 1.03 கிலோ. சரியான பதில் ஏ. 1013.25 மீட்டர். 2. கடல் மட்டத்தில் சராசரி காற்று அழுத்தம் 1013.25 மில்லிபார் ஆகும். இது வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் நிலையான அளவீடாக புவியியலில் பயன்படுத்தப்படுகிறது. 2026.5 மீபா என்பது நிலையான அழுத்தத்தை விட 2 மடங்கு அதிகம் என்பதால் தவறானது.
தமிழ்நாட்டில் எப்போதாவது ஏற்படும் காட்டுத் தீக்கு வழிவகுப்பது எது? ஏ. குளிர்காலத்தில் பலத்த காற்று. பி. கோடை காலத்தில் அதிக வெப்பநிலை. சி. இலையுதிர் காலத்தில் குறைந்த ஈரப்பதம். டி. பருவமழையின் போது கனமழை. சரியான பதில் பி. கோடை காலத்தில் அதிக வெப்பநிலை. 3. கோடைக்காலத்தில் நிலவும் மிக அதிக வெப்பநிலை காரணமாக காடுகளில் உள்ள தாவரங்கள் காய்ந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய நிலையை அடைகின்றன. இந்த வெப்பமும் வறண்ட சூழலும் காடுகளில் தீ விபத்துகள் ஏற்பட முக்கிய காரணமாகின்றன. கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவை எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? ஏ. 1870. பி. 1670. சி. 1970. டி. 1770. சரியான பதில் டி. 1770. கேப்டன் ஜேம்ஸ் குக் 1770ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியைக் கண்டறிந்து அதற்கு நியூ சவுத் வேல்ஸ் என பெயரிட்டு இங்கிலாந்து நாட்டின் ஆளுகைக்கு உட்படுத்தினார். இரயில்வேக்கு எந்த அகலம் இலகுவான பாதை லைட் கேஜ் என்று கருதப்படுகிறது? ஏ. 0.762 மீட்டர். பி. 0.610 மீட்டர். சி. 0.500 மீட்டர். டி. 1.000 மீட்டர். சரியான பதில் பி. 0.610 மீட்டர். சரியான விடை 0.610 மீட்டர். இந்த அகலம் கொண்ட இரயில் பாதை இலகுவான பாதை லைட் கேஜ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏ. 0.762 மீட்டர் என்பது குறுகிய பாதை நாரோ கேஜ் ஆகும். சி. 0.500 மீட்டர் என்பது இந்திய இரயில்வேயின் தரப்படுத்தப்பட்ட அளவு அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?